ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். vlogல வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ண ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுடைய பேர்கள் எல்லாம் சொல்கிறேன், எந்தெந்த ஏரியா போயிருக்கிறோம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அந்த ட்ராவல் தொடங்குது. பொள்ளாச்சியிலேருந்து செம்மனாம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செம்மனாம்பதி மலைக்கு பக்கத்தாடி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அருகாமையை தான் போகிறோம். அதில் போகிற அந்த வழியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அருமையான ஒரு ட்ராவலிங்காக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்பராம்பாளையம் சுங்கத்திலிருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா மீன்கரை கொச்சி ரோடு அப்படின்னு சொல்லலாம். திருச்சூர், குருவாயூர் இங்கெல்லாம் போகிற ரோடு இந்த ரோடு தான். இதுதான் வந்து அம்பராம்பாளையம் சுங்கம். இந்த சுங்கம் ஏரியாவிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பிரிஞ்சு போட்டு பாருங்கள். இந்த ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மாசாணியம்மன் கோவில் போகலாம். இங்கிருந்து மாசாணியம்மன் கோவில், டாப்சில், பரம்பிக்குளம் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடு போகிற ரோட்டில் தான் போகிறோம். நம்ம மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஜங்ஷன், இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகிறது சுப்பையா கவுண்டன் புது பிரிவு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் லெஃப்ட் சைடில் வந்து வாழைக்கொம்பு அப்படிங்கிற ஊர் இருக்கு. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாழைக்கொம்பு அம்மன் கோவில் இருக்குங்க. இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புளி மரம் தான் இருக்கும். இங்கே அப்படியே ஒரு குடை மாதிரி புளி மரம் ஃபுல்லாக இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா குகை மாதிரி தெரியும் பாருங்க. உள்ள எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இந்த இடம். இப்ப நீங்க பாக்குறது ரைட் சைட்ல போற ரோடு வந்து பாத்தீங்கன்னா காளிப்ப கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஊருக்கு போறது. நம்ம இந்த இடத்துக்கு பேர் வந்து காளிப்ப கவுண்டன் புதூர் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்த ஒரு ஜங்ஷன் வந்துட்டோம். இந்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பூச்சனாரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் சைட்ல போறது. நம்ம அடுத்த ஒரு ஊருக்கு வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா சக்தி சோயாஸ், அப்புறம் பேப்பர் மில் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து மாச்சநாக்கியம் பாளையம் அப்படிங்கிறது. ஆனா இப்போ வந்து அந்த பேரே மறைச்சு இந்த கம்பெனி பேர் தான் அவருக்கு சொல்றாங்க. இங்க வந்து லெஃப்ட்ல வந்து போயிட்டோம்னா குளத்து புதூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க போகலாம். நம்ம மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆலாங்கடவு ஜங்ஷன். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பிங் இருக்கிற இடத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம போயிட்டே இருக்கோம். இனி இங்கிருந்து மெயின் ரோட்ல இருந்து கட் பண்ணி உள்ள மலைக்கு போற ரோட்ல தான் நம்ம போவோம். அடுத்ததான் வர்ற ஜங்ஷன் வந்து வளந்தாய் மரம்ங்க. இப்போ நம்ம வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த ரோட்ல வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகும் பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய போது போற ரோடு. இங்க வந்து ஒரு ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கு. இதுதான் பெரிய போது போற ரோடுங்க. இதுல போயிட்டா பெரிய போது போகும். இது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் சைட்ல தான் ஹாஸ்பிட்டலு. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வளந்தாயமரம் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரைட் சைடு போயிட்டீங்கன்னா நீங்க மீனாட்சிபுரம், பாலக்காடு அப்படின்னு அந்த ஏரியாவுக்குலாம் போகும். மறுபடியும் நீங்க லெஃப்ட் சைடு, அதாவது இந்த ரோட்ல நேரா நம்ம போயிட்டோம்னா இது வந்து கொச்சின் ரோடு, எர்ணாகுளம் கொச்சின் எல்லாம் போற ரோடு. இப்ப நம்ம பாக்குற ஜங்ஷன் வந்து திவான்சா புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷன் இதுலயும் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது. லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும், ரைட்ல ஒரு ரோடு போகும். இது ரெண்டுமே வந்து உள்ள இருக்கிற கிராமங்களுக்கு போற ரோடுகள். மறுபடியும் நேரா நம்ம போறோம். இனி நம்ம நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி போயிடுவோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நாடுகாணி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மேடான ஒரு பகுதி. முதல்ல எல்லாம் வந்து இந்த நாடுகாணி மேடு அப்படிங்கிறது ரொம்ப செங்குத்தா இருக்கும், வாகனங்கள் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் ரோடு போட்டு சமன்படுத்திட்டாங்க. நம்ம இப்ப லெஃப்ட்ல போறது வந்து பாத்தீங்கன்னா கிழவம்புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழவம்புதூர், செம்மனாம்பதி, மூச்சங்கொண்டு இங்க எல்லாம் போகும். அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டருக்குள்ளதான் நம்ம போறது.
நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு இருக்குங்க. நீங்க விஜயகாந்தனுடைய வானத்தை போல படம் பார்த்திருப்பீங்க பாருங்க. ரொம்ப அழகான வீடா இருக்கு. விஜயகாந்த், பிரபுதேவாவெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி வீடு இருக்கு பாருங்க. அந்த வீடு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுவரெல்லாம் இடிஞ்சு ரொம்ப பழசாயிருச்சு. அது வந்து ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. அந்த வீட்டினுடைய அந்த முன்பகுதியும் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் மட்டும் இருக்கு. அது மட்டும்தான் நீங்க இப்ப இருக்கு. மீதி எல்லாமே இடிஞ்சு போயிருச்சு. அந்த வீடு தான் நீங்க இப்ப பார்த்துட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 ரோடு பிரியும். பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரு ரோடு போகுது பாருங்க. அந்த ரோடு வந்து காந்தி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறது. நம்ம மறுபடியும் லெஃப்ட்ல தான் போறோம். பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எவ்வளவு அழகா தெரியும் பாருங்க. இந்த மலைக்கு கீழே தான் ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு ஆள் நடக்கிற தூரம் தான், ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு பக்கத்துல தான் நம்ம இப்போ போக போறோம். இப்ப நீங்க ஒரு ஊர் வருது பாருங்க. இந்த ஊருக்கு பேர் வந்து கிழவன் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் தான் இது. நம்ம இந்த ரோடு வந்து ஒரு முடிவு இடத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடா பிரியுது. இதுல லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா ஆனமலை மாசாணியம்மன் கோவில் சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் போகும். வேட்டைக்காரன் புதூர், நம்ம சுங்கம் சொன்ன மாதிரிங்க அந்த இடத்துக்கு கூட இந்த ரோடு போகும். இது நம்ம இப்போ ரைட்ல போறோம். ரைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சங்குண்டு, செம்மனாம்பதிங்கிற இடத்துக்கெல்லாம் போகும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்ல போனா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதாவது மரத்தடியில வந்து அந்த சாமி இருக்கும். இப்ப நம்ம வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்துட்டோம். இப்போ வந்து கேரளாக்குள்ள வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தோம். இப்போ வந்து கேரளாக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம போறது வந்து கேரளா. பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான். அடுத்த காலடி வச்சா கேரளா, அடுத்தது வந்து தமிழ்நாடு, அந்த மாதிரி வந்துருச்சு.
மறுபடியும் ஒரு கட் ரோடு லெஃப்ட்ல கட் பண்ணி தான் நம்ம இப்போ போக போறோம். இது வந்து ஒரு மலைக்கு அருகாமையில் போற ஒரு சின்ன ரோடு தான். பாருங்க, மலைக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் நம்ம மறுபடியும் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ரோடு லெஃப்ட்ல கட் பண்ணி வந்துருவோம். பாருங்க, இந்த லெஃப்ட்ல தான் போக போறோம். மலைக்கு பக்கத்துல நம்ம வரும்போது பார்த்தா ரொம்ப தூரமா தெரிஞ்ச அந்த மலை இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இங்க பாருங்க, ஒரு பாறை மேல அழகா கருங்கல்ல வச்சு ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. மலைக்கு பார்த்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
நம்ம வந்திருக்கிற இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்குள்ளே தான் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே, அதாவது இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். மலைப்பாதை தான் இந்த தோட்டமே. இந்த தோட்டத்தில் வந்து இப்போ பாவக்காய் பயிர் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒரு மாட்டு ஷெட்டு பாருங்கள் எவ்வளவு நல்லா வச்சுருக்கா அப்படிங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க மாட்டு ஷெட்டெல்லாம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா யானை, புலி, சிறுத்தை, அப்புறம் காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே பாருங்கள் ஒரு எவ்வளோ பெரிய பூனை உட்காந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். பாவக்காய் தோட்டம், வெள்ளை பாவக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேரளா பக்கம்தான் வந்து சேல்ஸ் ஆகும் இந்த வெள்ளை பாவக்காய். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆகாது. கேரளாக்காரங்க தான் வந்து அதிகமாக இந்த பாவக்காயை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த தோட்டம் தான் இது.